ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். எப்போவுமே மந்த்தோட ஸ்டார்டிங்கில் கவர்மெண்ட் நிறையா ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த வகையில் அக்டோபர் மாதத்தில் நிறையா ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 5 ரூல்ஸ் என்ன அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்கும் வந்து ஷேரும் பண்ணுங்கள். வாங்க டைரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்னென்னா ஆதார் கார்டு. ஸோ நம்ம புதுசாக இனிமேல் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணுறக்கோ இல்லை இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறக்கோ ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆதார் பதிவுக்கு உண்டான ஐடி வந்து நம்ம என்ட்ரு பண்ணாவே போதும், பேன் கார்டு அப்ளை பண்ணிக்க முடியும். தென் வந்து வருமான வரி கணக்கும் வந்து தாக்கல் செஞ்சுக்க முடியும். இனிமேல் ஃபுல் நம்மளோட ஆதார் கார்டு கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் வந்து பண்ண முடியும். இது நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், நிறையா வந்து ஃப்ராடெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த ஒரு இதை வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, சிலிண்டர் விலை எப்போவுமே மந்த்லி வந்து சிலிண்டர் விலை வந்து மாற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஏற்ற இறக்கம். அந்த வகையில் இப்போவும் வந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து சிலிண்டரோட ரேட்டு, அதாவது 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் வந்து ரூ. 48 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே வந்து நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த 14 கிலோ சிலிண்டருக்கு எந்த விதமான கட்டண மாற்றமும் இல்லை, தொடர்ந்து அதே ரேட்லேயே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிம் கார்டு. அக்டோபர் 1லேருந்து 4G மற்றும் 5G நெட்வொர்க்கோட தரத்தை வந்து மேம்படுத்தணும். அதாவது நிறையா பக்கம் வந்து சிக்னல் கிடைக்க மாட்டேது. ஒரு இடத்துல வந்து 100 பேர் வந்து ஒரே நெட்வொர்க்கில் சிங்கிள் பிளேஸ்லேயே வந்து ஒர்க் பண்ணுறதுனால நிறைய ஸ்பீடெல்லாம் வந்து ட்ராப் ஆகுது. அதனால் ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் இதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் வந்து இதோட ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ மக்களுக்கு வந்து ஒரு தரமான 4G தரத்தை 5G வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர தேவையில்லாத யூஆர்எல், ஏபிகே இணைப்புகளை கொண்ட எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணக்கூடாது. அதாவது நிறையா வந்து ஃப்ராட் நடக்குது. அந்த லிங்க் வந்து ஏபிகே டச் பண்ணிடுறாங்க, யூஆர்எல் டச் பண்ணால் தேவையில்லாத வந்து ஸ்கேமில் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து தடை பண்ணணும் அப்படின்னு, இதை மீறி பண்ணுறவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இன்னொன்று செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அதாவது சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் வந்து இருக்குது. இது வந்து நிறைய தாத்தா பாட்டிலாம் வந்து பேரம் பேத்தி பேர்லாம் வந்து ஓப்பன் பண்ணி சேவிங்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இனிமேல் வந்து அது நிறையா அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, யாரோ இந்த கணக்கில் ஒரே ஒரு பாதுகாவலர் மட்டும்தான் வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நிறையா பழைய கணக்கு இருந்தால் கூட அது அப்பாவோ அம்மாவோ இல்லை வந்து யாரோ ஒரு பாதுகாவலருக்கு வந்து மாற்றிட முடியும். அதாவது ஒரு தாத்தா பாட்டி 3-4 பேத்துக்கு வந்து நிறையா வந்து போட்டனால நிறையா கன்ஃபியூஷன் வருது அப்படிங்கிறக்காக ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாதுகாவலருக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பிபிஎஃப் விதிமுறைகள் அதே மாதிரி தான். 3 கணக்குக்கு மேலே வச்சுருக்கவங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணப்படும். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை வந்து க்ளோஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 18 வயது முடியும் வரை அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் வங்கி விடுமுறை. பேங்க் வந்து அக்டோபர் மந்தில் நிறையா அந்த பூஜாஸ்லாம் வந்து ஆயுத பூஜா இந்த மாதிரி நிறையா ஹாலிடேஸ்லாம் வரதுனால உங்களோட இதை வந்து பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ 15 டேஸ் தான் மொத்தமே வந்து ஒர்க்கிங் டேஸும் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் அக்டோபர் மாதத்தில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு புதிய மாற்றங்கள். எல்லாரும் தெரிஞ்சுங்க, மற்ற நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு. அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பை பை, டேக் கேர்.